தென்மேற்கு வங்கக்கடலில் மையம் கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றதை அடுத்து அடுத்த 24 மணி நேரத்திற்கு தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் தமிழகத்தின் வட கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என தெரிவித்திருக்கிறார். சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தென் தமிழகம் மற்றும் உள் மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் மழை பெய்யும் என அவர் கூறியுள்ளார். இதனால் மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. நேற்று தென்மேற்கு வங்கக்கடலில் இலங்கை மற்றும் மன்னார் வளைகுடா அருகில் நிலை கொண்டிருந்த தீவிர குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இன்று காலை 8:30 மணி அளவிலே தென்மேற்கு வங்கக்கடலில் சென்னைக்கு கிழக்கே தென்கிழக்கே சுமார் 240 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. இது அடுத்து வரும் 48 மணி நேரத்தில் மேலும் வலுப்பெற்று வடமேற்கு மற்றும் வடக்கு திசையில் நகர்ந்து வட தமிழக கடற்கரை மற்றும் தெற்கு ஆந்திர கடற்கரை ஓரமாக செல்லக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த வரும் 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்யும். கனமழையை பொறுத்தவரையில் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட வட தமிழக கடற்கரை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் வட உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கன மற்றும் மிக கனமழை பெய்யக்கூடும். தென் தமிழகத்தை பொறுத்தவரையில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்சமாக திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்தில் 14 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மீனவர்கள் தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திர கடற்கரைக்குள் 48 மணி நேரத்திற்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் தொடர் மழையாக பெய்யக்கூடும், சமயங்களில் கனமழையாக இருக்கக்கூடும்.